லெட்ஸ் மேக் a தக்கடி. உங்களுக்கு தேவையான அளவுமா நீங்கள் எடுத்துக்கங்க. எனக்கு தேவை ஒரு 500 கிராம் தான். அதை எடுத்து அதுக்கு தேவையான உப்பு போட்டு வெதுன்னு இருக்க தண்ணியை ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவை பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதை நீட் பண்ணுறதுக்காக இடைக்கிட நமக்கு தேவையான மாதிரி எண்ணெய் சேர்த்து அழகாக நீட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை அழகாக குட்டி குட்டி போல்ஸாக பிடிச்சி நம்மளோட கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதில் சென்டர் பார்த்து ஒரு அமுக்கிட்டு அப்படியே நம்ம பிசைஞ்ச எல்லாத்தையுமே குட்டி குட்டி போல்ஸாகவே ரெடி பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லாவே இதை வேக விடணும். வேக விட்டுட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் வெந்துருச்சானே. டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கடிச்செல்லாம் பார்த்துறாதீங்க, சும்மா பார்க்கும்போதே அந்த வெந்தது அழகான ஒரு கோல்டிஷ் கலராக மாறி இருக்கும். இது வேகிற இந்த கேப்பில் நமக்கு தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை எல்லாத்தையுமே அழகாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி சிக்கன் தக்காளி தான் சேர்க்குறேன். அதனால் சிக்கனை முதல்ல எடுத்து தேவையான அளவு கொச்சிக்காத்தூளும் மசாலாத்தூளுமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதில் உப்பு மிளகு எல்லாமே சேர்த்து அந்த சிக்கனை நல்லா கோட் பண்ணி பிசைஞ்சு ஊற விட்டுட்டேன். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அழகாக ரெடி பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் தக்காளி செய்ய போகிறேன். அதுக்கு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் எல்லாத்தையுமே போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து தேவையான அளவு உப்புமே சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே சேர்க்கணும். பார்த்து உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம 2 டைம்ஸ் ஏற்கனவே சிக்கன்லேயுமே உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம், வெங்காயமெல்லாம் வதக்கையில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து உப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கிண்டிட்டு ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு மூடிடணும். நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சதுனால சிக்கனும் கிழங்குமே ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே வெந்துருச்சு. அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த அந்த தக்கடி போல்ஸ் எல்லாத்தையுமே இந்த சொதியில் சேர்த்தாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம ரெடி பண்ண அந்த சொதியில் இருக்கிற எல்லா டேஸ்ட்டுமே அந்த தக்கடி உருண்டைக்குள்ளவே நல்லா போய் ஊறணும். அதனால் நல்லா கொதிக்க விட்டு ஒரு 15-20 நிமிஷம் ப்ரெஷர் குக்கரை மூடி வேக வச்சுட்டு இறக்கி சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது சிக்கன்லேயே செய்யணும்ல, மட்டன், பீஃப் சாப்பிட்றவங்க பீஃபுமே சேர்த்துக்கலாம். இல்லை வெஜிடேரியன் ஆக்கள்லாம் ஈரப்பலா, மரவள்ளி கிழங்கு, சேமன் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சேர்த்து வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் சொல்லி வேற செம்ம சூடாகவுமே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய், ஸ்டே டியூன்.